திமுக கூட்டணி குறித்து கருத்து தெரிவித்த முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு செய்தியாளர் சந்திப்பில் திமுக எம்பி கனிமொழி பதிலடி கொடுத்துள்ளார். மோசமான கட்சி என்று சொல்லல. 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தல் அப்போ திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருந்தது, அப்போ சொல்லல. இப்போ அண்ணா திமுக கூட்டணி வச்ச உடனே இன்றைக்கு பாரதிய ஜனதா மோசமான கட்சி, பாரதிய ஜனதா மதவாத கட்சி இப்படின்னு நீங்க சொல்றீங்களே, நீங்க கூட்டணி வைக்கும் போது தெரியாதா? ஆக அவர்கள் அவதூறு செய்தியை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் யாரோட கூட்டணி இருந்தாலும் கொள்கைகளுடைய அடிப்படையில் தான் செயல்படும். அண்ணா திமுக கட்சி பொன்மனை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, மதத்திற்கும் ஜாதிற்கும் அப்பாற்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. உங்களை போல அடிக்கடி நிறமாறுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல. உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்றால் யாருடன் வேணாலும் கூட்டணி வைப்பீங்க, அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. மற்றவர் கூட்டணி வச்சா அவதூறு பிரச்சாரத்தை பரப்புவீங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய உண்மையான முகத்தை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து விட்டார்கள். இனி மக்களை ஏமாற்ற முடியாது. ஒருவரை ஏமாந்து நீங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள். இனி தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகின்ற நிலை எப்போதும் இல்லை. இந்த தேர்தலோட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். முடிவு கட்டுவீங்களா? இந்த ஆட்சியில் என்ன மக்கள் நன்மை பெற்றிருக்கிறாங்க? சில குழப்பங்கள் ஏற்படும். யாரு என்ன அப்படின்னு யாரும் சொல்லக்கூடிய ஒரு நிலை இல்லை. எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக கூட்டணி விடல, திமுக கூட்டணி தான் விரைவில் தானாக உடைந்து விடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை ஒரு கூட்டத்தில் வச்சுக்கிட்டு இருக்காரு. இதை பத்தி இல்லைங்க, கூட்டணியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல அவர் கட்சி உடையாம அவர் பார்த்து சொல்லுங்க. அதை பண்ணிட்டாருன்னா அது அவருக்கே பாதுகாப்பாக. 2 ஆண்டுகள் கழித்து மணிப்பூருக்கு